Hello friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா அதிரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதிரசம் இல்லாத தீபாவளியே அந்த காலத்துலலாம் இருக்காது. அந்த அளவுக்கு எல்லார் வீட்லயும் அதிரசம் செய்வாங்க. ஆனா இது செய்யிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு நம்ம இந்த காலத்துல செய்யிறது இல்ல. ஆனா நிஜமாவே அதிரசம் தான் இருக்கதுலயே ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. வீடியோ படி நீங்க அப்படியே செஞ்சு பாருங்க. நீங்களும் பெர்ஃபெக்ட்டான அதிரசத்தை வீட்லயே செய்ய முடியும். நீங்களே பாருங்க இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு. பாக்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. வீட்ல இருக்க ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லனா கப் எடுத்துக்கோங்க. அதுல எல்லா இன்கிரிடியன்ட்டும் அளந்துக்கோங்க. நான் இந்த கிளாஸ்ல தான் மீதி இருக்க எல்லா இன்கிரிடியன்ட்டும் அளந்துக்க போறேன். ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்துர்க்கேன். இந்த ரெசிபிக்கு மாவு பச்சரிசி யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு பச்சரிசி கிடைக்கலன்னா பரவாயில்ல, வேற ஏதாவது பச்சரிசி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா மாவு பச்சரிசியில செஞ்சோம்னா அதோட டெக்ஸ்சர் பக்காவா வரும். இந்த ரெசிபிக்கு நீங்க ரேஷன் பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இத தண்ணி ஊத்திட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி கீழே ஊத்திட்டு புதுசா தண்ணி மாத்திட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே இத ஊற வச்சிருங்க. அதிரசம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா செய்வாங்க. நானே 2-3 விதமா செய்வேன். அதுல இது ஒரு மெத்தட். இது பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மெத்தட். இப்போ தண்ணியை கீழே ஊத்தியாச்சு. புதுசா தண்ணி ஊத்திட்டு நம்ம இத ஊற வச்சிரலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இத பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு ஓரமா வச்சிருங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிருச்சு. அரிசி நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்போ இந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு இந்த அரிசியை மட்டும் நல்லா வடிச்சு எடுத்துக்கிறலாம். ஒரு சன்னி வச்சு இதை நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. இது போல தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா இதை வடிய வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத் விரிச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா பரத்தி கொடுங்க. பரத்தி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா காயட்டும். ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு காய வச்சுக்கோங்க. அதிரசம் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும்போது குறைவான அளவில் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா செஞ்சு பழகுனதுக்கு அப்புறமா அதிகமான அளவில் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கப்பில் தானே நம்ம அரிசி அளந்தோம். அதே கிளாஸில் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 3/4 கிளாஸ் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. அது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம காய வச்சுருந்த அரிசியும் நல்லா காஞ்சிருக்கு. நீங்கள் இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அரிசி ஒட்டணும். ஆனால் அதில் தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம கையில் அரிசி ஒட்டும், ஆனால் அதில் தண்ணி இருக்காது. இப்போ இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம இப்போ ஒரு சன்னி வச்சுட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் குருணைகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஜலிக்கிறோம். இது ஈர மாவு, அதனால் ரொம்ப சீக்கிரமாக ஜலிக்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக இது போல் ஜலிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குருணை வந்திருக்கு. இது எல்லாத்தையும் மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு மறுபடிக்கும் ஜலிச்சு இந்த மாவோட நம்ம சேர்த்துடணும். பாருங்கள் எவ்வளோ குருணை இருக்குது. இதெல்லாம் மறுபடியும் அரைச்சிடலாம். அரிசி நிறையா இருந்ததுன்னா நீங்கள் 2 பேட்சாக கூட அரைச்சி ஜலிச்சிக்கலாம். கொஞ்சமான அரிசினா ஒரே டைமில் அரைச்சிடுங்க. இப்போ அரைச்ச மாவை இது போல் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி பவுலில் வச்சாதான் நம்ம கிளறும் போது ஈஸியாக இருக்கும். பாகு சேர்த்து கிளறும் போது இப்போ இந்த மாவை இது போல் அமுத்திட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த மாவில் இருக்க ஈரத்தன்மை அப்படியே இருக்கும். இல்லைன்னா பாகு காய்ச்சறதுக்குள்ளே அந்த ஈரத்தன்மை காஞ்சிரும். ஸோ நம்மளுக்கு அதிரசம் ஒழுங்காக வராது. அதனால் இது போல் லேசாக அமுத்திட்டு அப்படியே இந்த மாவை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். நான் சொன்னது போல் 3/4 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரோட அளவு 150 ml அளவு இருக்கும் கரெக்டாக. நீங்களும் இதே அளவுள்ள டம்ளரில் அளந்து செஞ்சீங்கன்னா நீங்கள் பாகு பதம் செக் பண்ணவே தேவையில்லை. நான் சொல்கிறது போல் டைமிங்கில் மட்டும் ஆஃப் பண்ணிங்கன்னா போதும். கரெக்டான பாகு கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நான் விரல் வச்சு காமிக்கிறேன்ல, இவ்வளோ தான் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா பாகு பதம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் சொல்கிற டைமிங் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அப்படி உங்களுக்கு பாகு பதம் செக் பண்ணி தான் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அதில் நான் கிளியராக பாகு பதம் செக் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள் இது நல்லா கரைஞ்சிருச்சு, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிருக்கு, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நிறைய நுரை வருது. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நுரையெல்லாம் கம்மியாயிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ நான் அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு, மொத்தமாக 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நுரையும் கம்மியாயிருக்கு, அதே சமயம் கெட்டியாகவும் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவோட இதை சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி. நல்ல ஒரு தேன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தேன் எப்படி நம்ம ஸ்பூனில் விட்டோன்னா நின்று விழுகும்ல, அந்த மாதிரி விழுகும் பாருங்கள். இதே போல் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை லேசாக இது போல் உதிர்த்து விட்டுக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம அமுத்தி வச்சுருந்தோம்ல, அப்படியே நம்ம சேர்த்துடக்கூடாது. இப்போ இதில் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பாகை ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துகிட்டே இருக்கணும். நான் எல்லா பாகையுமே சேர்த்துருவேன். கரெக்டான அளவுகளில் நம்ம எடுத்தோன்னா பாகு, அரிசி மாவு இதெல்லாம் மீந்து போகாது, கரெக்டாக வரும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கலந்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்லி தந்திருக்க அதிரசத்தில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அளவு தான். 150 ml அளவு பிடிக்கக்கூடிய ஒரு கிண்ணமோ இல்லைன்னா கிளாஸோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அரிசி வெல்லம்லாம் அளந்துட்டு நான் சொன்ன மெத்தடில் அப்படியே பண்ணுங்கள். கரெக்டான டைமிங்கில் அந்த பாகை ஆஃப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அதிரசம் பிரிஞ்சு போகாமல் கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். நான் ஆல்ரெடி 2-3 டைம் வேறு மெத்தடில் அதிரசம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க. சில பேர் பாகு பதம் செக் பண்ணாமல் ஈஸியான மெத்தட் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இதே சேம் மெத்தடில் வச்சு நான் ஒரு 2-3 டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாகு பதம் செக் பண்ணல இல்லையா, அதனால் நம்ம அளவுகளும் அதே மாதிரி டைமிங்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். இப்போ பாருங்கள் எல்லா பாகையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்தாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இதை 2 நாள் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது சூப்பராக டைட்டாயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதிரசம் செய்யும்போது பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும். ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம மூடி போட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த சூட்டோட வேர்வேல அந்த தண்ணி அந்த தட்டில் பட்டு வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மாவு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிப்பும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முழுமையாக ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நாள் அப்படியே வச்சுருங்க. 2 நாளுக்கு அப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி 2 நாள் 3 நாள் ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மாவு பாகு சேர்த்து கலர்றீங்கல்ல, அந்த சமயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் உடனே அதிரசம் செய்யலாம். இப்போ மாவுலேருந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்துகிட்டு இது போல் நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை ஒரு பாலித்தீன் ஷீட்டு அப்படி இல்லைன்னா வாழை இலை இருக்குல்ல, அதில் கூட லேசாக எண்ணெய் தடவிட்டு லேசாக இது போல் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். நான் பாலித்தீன் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நடுவில் இது போல் ஓட்டை போட்டு செய்யலாம், இல்லை ஓட்டை போடாமலும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி சாப்பிட விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஓட்டை போடாமல் இதே போல் தட்டி பொரிச்செடுக்க போகிறேன். நம்ம வீட்டுக்கள்லாம் பொதுவாக இந்த மாதிரி ஓட்டை போடாமல் தானே சுட்டிருப்போம். கடைகளில் கிடைக்கிற அதிரசம் ஓட்டை போட்டிருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஓட்டை போடாமல் செய்யலாம். இப்போ இதை சூடான எண்ணெயில் இது போல் சேர்த்துருங்க. எண்ணெய் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக்கிக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதிரசமாக உள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இடையிடையில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுக்கலாம். நம்ம பூரிக்கெலாம் எப்படி எண்ணெயை தெளித்து விடுவோமோ அந்த மாதிரி இதுலேயும் எண்ணெயை இது போல் தெளித்து விடுங்க. அப்போ தான் இது நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். நல்ல உள்ளே உங்களுக்கு அந்த மாவு நல்லா வேகும். அதே சமயம் வெளியில் நல்ல லேயர் ஃபார்ம் ஆகும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ 2வது பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் 2லேருந்து 3 அதிரசம் ஒரே டைமில் சேர்க்கலாம்.
இப்போ இந்த அதிரசம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு வேறு ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு இது போல் அமுத்தி கொடுங்க. அப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் உள்ளே விழுந்துடும். இப்போ நம்ம இந்த அதிரசத்தை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் அதிரசம் செஞ்சுடுங்க. இது சூடாக இருக்கும் போது சாப்பிட்டோன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அதிரசம் செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் வச்சு 1 வீக் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கையில் டைரெக்டாக எடுத்து அதிரசம் மாவை எண்ணெயில் போட பயமாக இருந்ததுன்னா இது போல் அரிகரண்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்டியை வச்சு நீங்கள் இது போல் உள்ளே சேர்க்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் அதிரசம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக வீட்டில் இதே போல் அதிரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ இதோட டெக்ஸ்சர் பாருங்கள். வாவ், எவ்வளோ அருமையாக இருக்குது. உள்ளே இருக்க மாவெல்லாம் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. நல்ல லேயராக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதிரசம் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.